வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிசி தமிழ்நாடு போஸ்டல் கார்னர். நம்ம இந்த ஜிடிஎஸ்டி எம்டிஎஸ் எக்ஸாம் சம்மந்தமாக லாஸ்ட் ஒரு 2-3 டேஸாக எந்த வீடியோவும் போஸ்ட் பண்ணலைங்க. இந்த சிலபஸில் இருந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணிட்டு போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் தாங்க இருந்தோம். அதை நம்மளால் கிளாரிஃபை பண்ண முடியல. சரி, நம்ம அதை கிளாரிஃபை பண்ண முடியல, இப்போ என்ன பண்ணுறது, அப்படியே படிக்கிறத நிறுத்திடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்த வேணாம், ஸ்டடி பிளான் ஒன்று போடுவோம், வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு பண்ணலாம் அப்படின்றதுக்கோசரம் இப்போ ஒரு 2-3 டேஸ் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ அடுத்த ஸ்டடி பிளானோட வந்துட்டோம். அது எப்படி படிக்கணும் என்னன்றது சொல்கிறோம் பாருங்கள். எப்படி நம்ம வீடியோ போட போகிறோம், இதுக்கு மேலே நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்றத சொல்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஜிடிஎஸ்டி எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் 2023 வந்ததுலேருந்துங்க ஒரு பெரிய டவுட் இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸ் கைடு பார்ட் 1 இருக்க எக்ஸிஸ்டிங் கிளாஸஸ் அதில் இருக்கிற நமக்கு ரூல்ஸ்லாம் நம்ம எக்ஸாமுக்கு கேட்க போகிறாங்களா, ஆர்எல்ஸ் இந்த ஆக்ட் 2023 இருக்க ரூல்ஸ்லாம் கேட்க போகிறாங்களான்றது நமக்கு இப்போ வரைக்கும் டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து எந்த ஒரு கிளாரிஃபிகேஷனும் கிடைக்கலைங்க. அது வந்து லாஸ்ட்டாக இந்த லெட்டர் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறோம். டைரக்டரேட்டோட இந்த ஆர்டரில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, it is clarified that the existing postal manual இந்த SOP தான் வந்து shall continue to be in effect until new set of manuals. புது மேனுவல்ஸ் வர வரைக்கும், அந்த புது நியூ செட் ஆஃப் மேனுவல்ஸ் வர வரைக்கும் ஆல்ரெடி இருக்கிற போஸ்டல் மேனுவல்ஸும் SOPs தான் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த டைரக்டரேட் ஆர்டர் படி சொல்கிறாங்க. ஆனால் இந்த டைரக்டரேட் ஆர்டர் படி நம்ம எக்ஸாமுக்கும் யூஸ் பண்ணிக்கலாமா என்னன்றது இப்போ வரைக்கும் நமக்கு எந்த ஒரு கிளாரிஃபிகேஷனும் கொடுக்கலைங்க. நம்ம தமிழ்நாடு போஸ்டல் கார்னர் சார்பாக டிஜிக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறோம். இது மாதிரி கிளாரிஃபிகேஷன் ஆன் சிலபஸ் வந்து எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு, போஸ்ட்மேன் எக்ஸாமுக்கு, பிஏ எக்ஸாமுக்கு நடக்க போகிற எக்ஸாமுக்கெல்லாம் சிலபஸ் எதுன்னு சொல்லி கிளாரிஃபை பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம ஒரு லெட்டர் எழுதிக்கோங்க. நமக்கு ரிப்ளை வருதா வரலையான்றது நமக்கு தெரியல. பட் ஆனால் ரிப்ளை வந்தாலும் சரி வரலனாலும் சரிங்க, நம்ம இப்போ எப்படி படிக்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்டடி பிளானோட வந்திருக்கோம். இப்போ வரைக்கும் நம்மளோட ஒரு கெஸ் படி வந்து பார்த்திங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் 2023 இருக்கிறது தான் எக்ஸாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறோம். அதே மாதிரி இது சம்மந்தமாக ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வரும்னு நம்புகிறோங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அன்டில் தென் அது வரைக்கும் நமக்கு கிளாரிஃபிகேஷன் வருது ஆர்எல்ஸ் வரலைன்னா கூட நம்ம எப்படி படிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு போஸ்டல் கார்னரில் இந்த வீடியோஸ்ன்றதில் பார்த்தீங்கன்னா டெய்லி போடுற வீடியோஸ் தாங்க வரும். இந்த பிளேலிஸ்ட்டுன்ற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா இந்த பிஎல்ஏ ஆர்பிஎல்ஏ டீட்டெயில்ஸ் தனியாக, சேவிங்ஸ் பேங்க் தனியாக, இப்போ வந்து ஒரு சில ஜென்ரலாக இதெல்லாம் சேஞ்சே ஆகிறதில்ல, அப்படியே தான் இருக்குன்னா, இப்போ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் கைடு பார்ட் 1 ஒரு பிளேலிஸ்ட்டு இருக்குது பாருங்கள். இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கிறது தான் வந்து நமக்கு இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் 2023 வந்ததுனால நிறைய சேஞ்சஸ் இதில் தான் இருக்குது. மற்றபடி இந்த எஸ்பி பிஎல்ஏ ஆர்பிஎல்ஏலாம் ஆல்ரெடி இருக்கிறதே தாங்க இருக்குது. அதுக்குன்னு நம்ம தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி பிஎல்ஏ ஆர்பிஎல்ஏ போட்டு நான் எஸ்பிக்கு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணல. அது மாதிரி எஸ்பிக்கு தனியாக பிளேலிஸ்ட்லாம் க்ரியேட் பண்ணி போடலான்னு இருக்கும். அந்த ஸ்டாண்டர்டாக இருக்கிறது நீங்கள் இந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு பிஎல்ஏ ஆர்பிஎல்ஏ டீட்டெயில்ஸ் தனியாக, எஸ்பி தனியாக, அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் 2023 தனியாக, அந்த 2023 என்ன இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக போடலான் இருக்குங்க. நீங்கள் அதை பார்த்து ஒரு அப்டேட்டடாக ஓரளவுக்கு அதை பற்றி தெரிஞ்சு வச்சுங்க. அதுக்கப்புறம் நமக்கு எதாவது கிளாரிஃபிகேஷன் வந்தால் பின்னாடி பார்த்துக்கலாம். அதாவது என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிஎல்ஏ ஆர்பிஎல்ஏ தனியாக, சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் தனியாக, இது எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி, எம்டிஎஸ் எக்ஸாம், போஸ்ட்மேன் எக்ஸாம், பிஏ எக்ஸாமுக்கு யூஸ் ஆகிற மாதிரியே இது எல்லாமே நம்ம போட போகிறோங்க. தனித்தனி பிளேலிஸ்ட்டாக இருக்க போது. அதே மாதிரி வால்யூம் 5 கண்டிப்பாக சேஞ்ச் ஆக போகிறது, அதே தான் இருக்க போகுது. எஸ்பியும் சேஞ்ச் ஆக போகிறதில்ல, பிஎல்ஏ ஆர்பிஎல்லையும் சேஞ்ச் ஆக போகிறதில்ல. இது 3ம் வந்து அப்படியே தான் இருக்க போகுது. ஓகேங்களா? இது 3க்கும் தனி ஒரு பிளேலிஸ்ட்டாக போடுறோம். அந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் 2023 தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டாக போட போகிறோங்க. மொத்தமாக இந்த 4 பிளேலிஸ்ட்லேயும் நீங்கள் தனித்தனியாக இருக்கிறத கம்பேர் பண்ணி படிச்சிக்கிங்க. கடைசியாக வந்து நமக்கு கிளாரிஃபிகேஷன் வரல அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன டிசைட் பண்ணிக்கலாம். ஒருவேளை கிளாரிஃபிகேஷன் வருது, நீங்கள் நியூ செட் ஆஃப் ரூல்ஸ் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, நம்ம அந்த டைமில் ஆல்ரெடி போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் 2023 நம்ம படித்து வச்சுருந்தோம்னா நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஒருவேளை இல்லை, இங்கே ஆல்ரெடி இருக்கிறதே தான் நீங்கள் படிக்கணும்னு சொன்னாங்கன்னா, நம்ம புதுசாக இப்போ கைடு பார்ட் 1 மட்டும் படிச்சிக்கலாங்க. அது ஒன்றும் அவ்வளோ பெரிய இதெல்லாம் இல்லை. ஒரு 1 வீக் நமக்கு டைம் கிடைச்சா கூட அது ஃபுல்லாக படிச்சிக்கிற அளவுக்கு தான் நமக்கு இந்த போஸ்ட் ஆஃபீஸ் கைட் பார்ட் 1ல் இப்போ நமக்கு புதுசாக சேஞ்ச் ஆன ரூல்ஸ்லாம் அவ்வளோதான் இருக்க போகுது. 1 வீக் படிக்கிற அளவுக்கு தான் இருக்கும். நம்ம அன்டில் தென் அது வரைக்கும் பிஎல்ஐ தனியாக, எஸ்பி தனியாக, வால்யூம் 5 தனியாக, இந்த பிஓ ஆக்ட் 2023 தனியாக தனித்தனி பிளேலிஸ்ட்டாக போட போகிறாங்க. தனித்தனியாக படித்து வச்சுக்கிங்க. லாஸ்ட்டாக இந்த போஸ்ட் ஆஃபீஸ் கைட் பார்ட் 1 ஒருவேளை நமக்கு புது சிலபஸ் தான் படிக்க போகிறாங்கன்னா நம்ம இதை அப்படியே ஒமிட் பண்ணிடலாம். இந்த கிளாஸ் நம்பர்ஸ் மட்டும் என்ன சொல்கிறாங்கன்றதை பார்த்துக்கலாம். அந்த பிஓ ஆக்ட் 2023 நம்ம ஆல்ரெடி இப்போ வீடியோ போட போகிறதுனால நம்ம அதை படித்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா, நமக்கு சிலபஸ் தாங்க தெரியும். ஜிடிஎஸ்டி எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து 16/7 வரப்போகுது.
எக்ஸாம் டேட்டு 31/8 வரப்போகுது. ஓகேங்களா? சிலபஸ், ஆப்டிடியூட், ஜிகே இதெல்லாம் தெரிய போகுது. நம்ம மீதியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். ஆப்டிடியூட் ப்ரிப்பேர் பண்ணிடலாம், ஜிகே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம்னா இந்த போஸ்டல் சிலபஸில் இந்த பிஓ ஆக்ட் 2023 வந்ததுனால இருக்கிற ஒரு சில டவுட்ஸ் மட்டும் கிளாரிஃபை பண்ணி டிபார்ட்மெண்ட்டில் வருதான்னு பார்க்கலாம். வரலைன்னா அது எதெல்லாம் கன்ஃபியூஷனாக இருக்கோ நமக்கு அதெல்லாம் வந்து லாஸ்ட்டாக படிச்சுக்கலாம். அதை தவிர மீதி எல்லாமே நம்ம படித்து ரெடியாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். நான் அடுத்தடுத்த ப்ளேலிஸ்ட்டில் வீடியோ க்ரியேட் பண்ணி இதுக்கு மேலே ரெகுலராக போட ஆரம்பிச்சோன்னா கொஞ்சம் எல்லோரும் பாருங்கள். தேங்க்யூ.